இயேசுவால் பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தால் கழுகப்பட்டவர். எனக்கு எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தம் இல்லை. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஆசைப்படுறதோ கேட்கிறதோ தப்பு இல்லை, ஆனா பேர ஆசைப்படாது. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. நீ கடைசியா ஒரு வார்த்தை சொல்லணும், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இதை செய்வீராக. கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. அது சிறிதோ பெரிதோ தேவ சமூகத்தில் எப்போதும் ஜெபிச்சு படிங்க. அப்பாட்ட நம்ம சொல்றது தப்பு இல்லை, கண்டிப்பா நீ சொல்லலாம். அப்பா எனக்கு ஒரு மாடி வீடை தாங்கப்பா, எனக்கு கோடியை தாங்கப்பா, எனக்கு நல்ல காரு பங்களா தாங்கப்பா. நீ கேட்கறது தப்பு இல்லை, நீ பிள்ளை, நீ கேட்கலாம். ஆனா நீ அப்பாட்ட சொல்லணும், அப்பா உங்களுக்கு விருப்பம்னா எனக்கு தாங்கப்பா. கைத்தட்டி கர்த்தரை இல்லாட்டி எனக்கு வேணும். ஆமென். உங்களுக்கு சித்தனா எனக்கு செய்யுங்க, உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லு. அப்பா நாவில் இருந்து புறப்படுகிற வார்த்தையை கேட்டு செய்யாம இருப்பாரோ? செய்யாம இருப்பாரோ? செய்யாமல் இருப்பாரோ? மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ? கல்லை தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவாகிய தேவன் அதை பார்க்கிலும் எவ்வளவு மேன்மையாய் உனக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். நீ ஒரு முறைக்கு 5 முறை, 5 முறைக்கு 50 முறை கேட்க ஆரம்பிச்சா ஆண்டவர் உனக்கு கேடு வரக்கூடாத நிலையில் நன்மைகளை உனக்கு பரம தெய்வம் அறிந்து தெரிந்து உன் தகப்பனை பார்க்கலும் ஒரு தாயை பார்க்கலும் நேசத்தோடும் பாசத்தோடும் உனக்கு நன்மையை அருள்வது அதிக நிச்சயம் அல்லவா? கேளு, அப்பாட்ட கேளு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிடிக்காத எதையும் செய்யாத, கர்த்தருக்கு பிரியமில்லாத எதையும் செய்யாத, ஆண்டவருடைய மனசுக்கு பிடிக்காத எந்த விஷயமும் செய்யாத. அதுதான் உன் நெருக்கத்திற்கு காரணம், அதுதான் உன் சஞ்சலத்துக்கு காரணம், அதுதான் உன் பலவீனத்துக்கு காரணம், அதுதான் உன் நோவுகளுக்கு காரணம், அதுதான் உன் பிள்ளைகளை குறித்து நீ அழுது கொண்டிருப்பதற்கு காரணம், அதுதான் உன் மனசஞ்சலத்துக்கு காரணம். இந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கும்படியாக வந்திருக்கிறார். இன்றே உன் நெருக்கத்தை ஆண்டவர் நீங்களாக்கி உன்னை விடுவிக்க வல்லவர். இயேசுவால் பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தால் கழுகப்பட்டவர். எனக்கு எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தம் இல்லை.